What followed was a massive and sudden movement into the masjid, and I could see the car sevaks make their way straight to the top with no resistance at all from the security forces. This is what followed. I have no problem. Why can't you say that you regret the killings that happened? Why can't you say that maybe the government should have done more to protect the Muslims? What I have to say, I have said at that time, and you can find out my statements. Just say it again. Not necessary. I have to talk about the in 2007 everything. What you want to talk? But by not saying it again, by not letting people hear the message repeatedly, you're allowing an image that is contrary to the interest of Gujarat to continue. It's in your hands to change it. I'll have to rest. Purple water. Yeah. दोस्ती बनी रहे. अपनी दोस्ती बनी रहे. I'll be happy. You came here. I'm happy. I'm thankful to you. I can't do this. 1930 பிஎஸ் மூஞ்சே அப்படிங்கிறவர் முசோலினியை பார்க்கறதுக்காக இட்டாலி போகிறாரு. எதுக்காக அப்படின்னா ஆர்எஸ்எஸ் தலைவரான ஆர்எஸ்எஸ்ஸை உருவாக்கிய முக்கியமான தலைவரான ஹெக்டேவர் அப்படிங்கிறவருக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக. எதுக்காக முசோலினியை பார்க்கணும்? முசோலினி ஃபாசிசம் அப்படின்ற ஒரு கொள்கையை உண்டாக்கி இட்டாலியவே ஒட்டுமொத்த இட்டாலியவே சர்வாதிகார முறையாக அவரோட கையில் வச்சுருக்காரு. இப்போது இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போன பிஎஸ் மூஞ்சே அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கிற 2 முக்கியமான இளைஞர்கள் அமைப்பு, ஒன்று பல்லில்லா, இன்னொன்று அவன்குவார் டெஸ்டி அப்படிங்கிற 2 முக்கியமான இளைஞர்கள் அமைப்பை பற்றி கற்றுக்கிறதுக்காக போகிறாரு. அதாவது எப்படி இளைஞர்கள் மத்தியில் எப்படி மதவெறியையும் இனவெறியையும் பரப்புறது, எப்படி இளைஞர்களை சர்வாதிகாரத்துக்கு கீழே கொண்டு வர்றது, அவங்களை எப்படி மூளை செலவை செய்து இனவெறியர்களாக ஆக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்காக பிஎஸ் மூஞ்சே போகிறார். சரி, அப்போ பாசிச கொள்கைனா என்ன? ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுடைய பொருளாதார கொள்கை எல்லாமே அந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மையான இனமோ மதமோ தான் முடிவு செய்யும். அந்த நாட்டில் இருக்க சிறுபான்மை மக்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கிற இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கான எந்த உரிமையும் கிடையாது. அப்படியே அந்த நாட்டில் சிறுபான்மையினர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான உரிமையை தரணுமா வேண்டாமா, அவங்க உயிர் வாழணுமா வேண்டாமா, அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்றத பெரும்பான்மையினர் முடிவு பண்ணி அவங்க கொடுக்கறது தான். சிறுபான்மையினர் வேணும்னா அந்த நாட்டில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா வெளியே போகலாம். அந்த நாட்டில் இருக்கணும் அப்படின்னா பெரும்பான்மையினர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டு இருக்கணும். அவங்க தர உரிமை தான் சிறுபான்மையினருக்கான உரிமை. எந்த ஒரு போராட்டத்துலேயும் எதுலேயும் ஈடுபடக்கூடாது. இப்படி தான் ஃபாசிசம் ஒர்க் ஆகுது. ஸோ பிஎஸ் மூஞ்சே முசோலினியை பார்க்க போனதுக்கு முக்கியமான காரணம் ஃபாசிசம் எப்படி ஒர்க் ஆகுது, அவர் கீழே இருக்கிற இளைஞர்கள் அமைப்பு எப்படி ஒர்க் ஆகுது, ஒட்டுமொத்த இட்டாலியுமே எப்படி முசோலினி கையில் வச்சுருக்காரு அப்படிங்கிறத கற்றுக்கணும். அதுக்காக தான் பிஎஸ் மூஞ்சே போயிருக்காரு. இட்டாலியிலேருந்து திரும்பி வந்த பிஎஸ் மூஞ்சே தன்னோட டைரியில் இப்படி குறிப்பிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, ஃபாசிசம் போல் ஒரு கொள்கை இந்திய மக்களுக்கு தேவை, இந்துக்களின் இந்தியாவுக்கு தேவை. ஏன் அப்படின்னா ஃபாசிசம் மக்களை ஒருங்கிணைக்குது, ஒன்றா சேர்ந்து எப்படி இயங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்போது இந்திய மக்களை, முக்கியமாக இந்துக்களின் இந்தியாவுக்கு பாசிச கொள்கை தேவை. அதை பண்ணுறதுக்காக தான் எங்களோட தலைவரான ஹெக்டேவர் ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை உண்டாக்கியிருக்காரு. அந்த கொள்கையை ஆர்எஸ்எஸ் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு மூஞ்சே அவரோட தன்னுடைய டைரியிலேயே குறிப்பிட்டு வச்சுருக்காரு. சரி, ஹெக்டேவருக்கு எப்படி ஆர்எஸ்எஸ் அப்படின்னு ஒன்று உண்டாக்கணும்னு தோணுச்சு? ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணும், எதனால் அவங்க ஃபேசிசம் போய் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? அதுக்கு முக்கியமான காரணம் சாவர்கர் அப்படிங்கிற ஒரு ஆள் 1920களில் எசென்ஷியல்ஸ் ஆஃப் இந்துத்துவா அப்படின்னு ஒரு புக்கை எழுதுகிறார். அந்த புக்கில் இந்துத்துவா அப்படின்னா என்ன அப்படின்னு வரையறை செய்கிறார். அப்போது ஹிந்துத்துவான்ற வேர்டை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஹிந்து தத்துவா அப்படின்றத சாராம்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்துக்கள்னா அடிப்படையாக எப்படி டிஃபைன் பண்ணலாம், யாருன்னு சொல்கிறது? சரி, சாவர்கரோட ஹிந்துத்துவா என்ன சொல்லுது? இந்துக்கள் அப்படிங்கிறவங்க வரலாறு சிறப்பு மிக்கவங்க மட்டும் இல்லை,
கலாச்சார சின்னங்களை கொண்டவங்க மட்டும் இல்லை, இந்தியா எனும் நாடை கொண்டவர்கள். இந்துக்களுக்கு தான் இந்தியாவில் வாழ தகுதி இருக்கு. இந்தியாவில் தோன்றிய அனைத்து மதங்களுக்கும் இந்தியாவில் உரிமை உள்ளது. இந்தியாவில் தோன்றாத மதங்களுக்கு இந்தியாவை உரிமை கோர எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா, புத்திசம், ஜைனிசம், சீக்கிசம், இந்துயிசம் இந்த 4 மதங்கள் தான் இந்தியாவில் உருவாகுது. அப்படின்னா இந்த 4 மதத்தை ஃபாலோ பண்றவங்க மட்டும்தான் இந்தியா எங்களோட நாடு அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இஸ்லாமிசமும் கிறிஸ்டினிசமும் இந்தியாவில் தோன்றலை. அப்போது அவங்களுக்கு இந்தியாவில் எந்த ஒரு உரிமையும் கிடையாது, இந்தியாவில் வாழ தகுதியற்றவர்களாகவே பார்க்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்துத்துவா. அப்போது இந்துத்துவான்ற ஒரு கொள்கையை டிஃபைன் பண்ணுறாரு சாவர்கர். இந்த கொள்கையை எடுத்துகிட்டு போய் ஹெக்டேவர் பார்க்குறாரு. ஹெக்டேவர் இந்த கொள்கை ரொம்ப அழகாக இருக்குது, இப்போதைய இந்தியாவுக்கு இதுதான் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீன் லெவலில் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு நம்ம 2 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஸோ அப்படி தான் ஆர்எஸ்எஸ் உருவாகுது. ஆர்எஸ்எஸ் ஆன அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னா ஹிந்துத்துவா, இன்னொன்று ஃபேசிசம். ஸோ அப்போது இப்படி ஒரு அழகான இந்துத்துவா கொள்கையை உள்வாங்கிட்டு நான் ஒரு இந்துத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணுற மனுஷனாக பேசினா எப்படி இருக்கும்? இந்துக்களுக்கு மட்டும்தான் இந்தியாவில் உரிமை இருக்குது, முஸ்லீமுக்கோ கிறிஸ்டினுக்கோ கிடையாது. ஸோ இந்துக்களாக நாங்கள் ரோட்டில் இறங்கி நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது உங்களை பிடிச்சி ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லணும். சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா அடிப்போம், உங்களை நிர்வாணப்படுத்துவோம், கொலை பண்ணுவோம். போலீஸும் கோர்ட்டும் அரசாங்கமும் எங்களுக்கு சாதகமாக தான் வேலை செய்யும். இஸ்லாமிய கோயில்களை இடிச்சிட்டு ராமருக்கு அந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ராமர் வந்தால் அந்த இடத்துல தான் வருவார் அப்படின்னு சொல்லி ராமர் கோயில் கட்டுவோம். அது மட்டும் போதாது, உங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள் அத்தனையும் ஆராய்ச்சி பண்ணுவோம். தாஜ்மஹால் போன்ற பல கட்டடங்களை ஆராய்ச்சி பண்ணுவோம். அது உள்ள இந்து கடவுள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இல்லைனாலும் ஆராய்ச்சி பண்ணி உங்கள் மதத்துக்கு நடுவில் ஒரு பயத்தை உண்டு பண்ணுவோம். நீங்கள் எப்படி ட்ரெஸ்ஸு போடணும் அப்படிங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். ஹிஜாப் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். உங்களோட சொந்த வாழ்க்கையில் தலையிடுவோம். நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணணுங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். நீங்கள் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். நீங்கள் என்ன சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். முஸ்லீம் பசங்களை நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா, சின்ன தப்பு எதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா, முஸ்லீம்ன்ற ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் கிளாஸ் முன்னாடி நிற்க வச்சு இந்து பசங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அடிக்க வைப்போம். சின்ன சின்ன குழந்தைகள் மனசில் மதவெறியையும் இனவெறியும் பரப்புவோம். வரலாறு தெரிஞ்சால் தானே இந்துக்கள் யார், முஸ்லீம் யார், இந்தியானா என்ன அப்படின்னு சொல்லி பேச முடியும். ஸ்கூல் புக்கில் வரலாற்றையும் மாற்றி எழுதுவோம். நாங்கள் சொல்கிறது தான் வரலாறு. முஸ்லீம் பெண்களை கற்பழிப்போம். சித்திரவதை செய்வோம். பண்ணவனை ஜெயிலுக்கு போகணுமா வேணாமா, குற்றவாளியா இல்லையா, இல்லை உங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். ஜெயிலுக்கு போனவன் எத்தனை வருஷம் உள்ளே இருக்கணும், இந்துவாக இருந்தால் எத்தனை வருஷம் உள்ளே இருக்கணும், முஸ்லீமாக இருந்தால் எத்தனை வருஷம் உள்ளே இருக்கணும், இன்னும் சொல்லப்போனால் முஸ்லீம் பெண்களை கற்பழித்தா எவ்வளோ சீக்கிரம் அவன் வெளியே வரணும் அப்படிங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். அவனுக்கு வெளியே வரும்போது மாலைகள் போட்டு ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்து இந்து மக்களை காத்த போராளியாக கொண்டாடுவோம். எங்கள் கட்சி மேடையில் அதே கற்பழித்த குற்றவாளிகளை உட்கார வச்சு அழகு பார்ப்போம். நீங்கள் கோர்ட்டுக்கு போய் கேட்குறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. கற்பழித்தவனை மந்திரியாகவும் ஆக்குவோம், சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆக்குவோம். அவன்கிட்ட தான் நாளைக்கு நீங்கள் போய் ஏதாவது வேணும்னா போய் நிற்கணும். போராட்டம் பண்ணுறீங்களா, நீங்கள் காலிஸ்தானா, அல்கொய்தாவா, ஐஎஸ்ஐஎஸ்ஸா, சைனா ஊழியர் இருக்கா, பாகிஸ்தான் ஊழியர் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். அமைதி வழியில் போராடுறீங்களா, அதானி அம்பானியோட இண்டஸ்ட்ரிக்கு போராடுறீங்களா, செக்ஷன் 144 5G நெட்வொர்க் கனெக்ஷன் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவோம். இந்துத்துவவாதிகளான நாங்கள், எங்களுக்கு தேசப்பற்று ரொம்ப அதிகம். சைனா உள்ளே எவ்வளோ லேண்ட் எடுத்தாலும் கவலையே பட மாட்டோம். அதுக்காக லடாக்கில் ஒரு ஆள் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டே இருந்தாலும் அதை கவலையே பட மாட்டோம். உண்ணாவிரதம் இருந்து அமைதி ஊர்வலம் நடத்துகிறோம், போராடுறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்க நெட்வொர்க் எல்லாத்தையும் கட் பண்ணுவோம், செக்ஷன் 144 போடுவோம். அருணாச்சல் பிரதேஷா, அது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சைனா என்ன பேர் வேணால் வச்சுக்கிட்டோம், அது இந்தியாவுக்கே சொந்தம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களை மாதிரி தேசப்பற்று உள்ள எந்த ஒரு மனுஷனையும் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. எந்த நியூஸ் வெளியே வரணும் அப்படிங்கிறத, எப்படி காமெடி பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம்.
நீங்கள் முஸ்லீமாக இருந்தீங்க அப்படின்னா எந்த வகையான போஸ்ட்டை சமூக வலைத்தளத்தில் போடலாம் அப்படிங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். ஆனால் ஒரு விஷயம், விளம்பரத்தில் எப்படி இந்துக்களை காமிக்கணும், திரைப்படங்களில் எப்படி இந்துக்களை காமிக்கணுங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். அமீர் கான் படம் பார்க்கணுமா, ஷாருக் கான் படம் பார்க்கணுமா, எந்த முஸ்லீம் படம் தேட்டரில் வரணும், எந்த முஸ்லீம் படத்தை பைக்காட் பண்ணணும், எந்த முஸ்லீம் படத்தை பார்க்கணும், காஷ்மீரி ஃபைல்ஸ் வெளியே வரணுமா, குஜராத் ரைட்ஸ் பற்றி எடுத்த படம் வெளியே வரணுமா, கேரளா ஸ்டோரி வெளியே வரணுமா, எது இந்து மதத்தை புண்படுத்தாது, எது ஏற்கத்தக்கது ஏற்கத்தகாதது எல்லாத்தையுமே நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்து மதத்தையும் நாங்கள் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். எங்களோட நிலைப்பாடு தான் இந்துக்களின் நிலைப்பாடு, இந்தியாவின் நிலைப்பாடு. அதைத்தான் இந்து மக்கள் மனப்பூர்வமாக ஏற்கிறாங்க, விரும்புகிறாங்க. எந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கொடுக்கணும், எந்த படத்தில் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போட்டு இந்தியாவே இப்படி தான் யோசிச்சுட்ருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கணும். இப்படி எல்லாத்தையுமே நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். இந்து மதம் நாங்கள் சொல்கிறது தான் கேட்கும், நாங்கள் சொல்கிறது தான் இந்து மதம், இந்துத்துவா தான் இந்து மதம், இந்து மதம் தான் இந்துத்துவா. எங்களோட நிலைப்பாடு தான் ஒட்டுமொத்த இந்துக்களின் நிலைப்பாடு. ஸோ அப்போது இந்துத்துவவாதியாக பேசுகிறதுக்கு ரொம்ப பெருமையாகவும் அழகாகவும் இருக்குல்ல. இந்துத்துவாவை சிம்பிள் டைமில் பார்ப்போம். இந்துக்களுக்கு தான் இந்திய நாடு, இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ உரிமை இல்லை. பாசிச கொள்கைப்படி நாட்டுடைய பொருளாதார கொள்கையை முடிவு பண்ணுற இடத்துல பெரும்பான்மையினரான இந்துக்கள் தான் இருக்க முடியும். அந்த இந்துக்கள்லேயும் எஸ்சி எஸ்டிலாம் இருக்கக்கூடாது, அப்பர் கேஸ்ட் பீப்புள் மட்டும்தான் இருக்கணும். அப்பர் கேஸ்ட் பீப்புளாக இருந்தால் மட்டும் பத்தாது, நிறைய பணம் இருக்கணும். அப்போ யார் இருக்கலாம்? அம்பானி, அதானி மற்றும் பல கார்ப்பரேட் நிறுவனங்களின் தலைமையில் உள்ள ஆட்கள். அப்படி தான் இந்துத்துவா ஒர்க் ஆகுது. இந்துத்துவா ஏழைகளுக்கானதல்ல. இந்து மதம் இதை தான் சொல்லுதா? இந்து மதத்தால் ஒரு சின்ன கருத்து வேறுபாடுனே பொறுக்க முடியாதா? இந்து மதம் தனியாக எனக்கு ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குதா? பிற மதத்தினரை வெறுத்து தான் இந்து மதம் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்து மதம் சொல்லுதா? இதெல்லாம் விட இந்து மதத்தை ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு சின்ன அமைப்பு பிரதிநிதித்துவப்படுத்த முடியுமா? இத்தனை கோடி மக்களுடைய மதத்தை ஆர்எஸ்எஸ் போல ஒரு சின்ன அமைப்பு பிரதிநிதித்துவப்படுத்த முடியுமா? நாங்கள் தான் இந்துன்னு சொல்லி கருத்து தெரிவிக்க முடியுமா? கடைசியில் முக்கியமான ஒரு விஷயம், இந்து மதம் ஒன்று நிஜமாவே இருக்கா? இந்து மதம்னா என்ன? இந்து மதம் என்ன சொல்லுது? அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.